எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிள்ளைத்தமிழ் பருவங்கள் பார்க்கலாம். பிள்ளைத்தமிழ் பருவங்கள் 10. இந்த 10ல் ஃபஸ்ட்டு 7 வந்து ஆண் பெண் இரு பாலருக்கும் வரும். அதுக்கப்புறம் அந்த கடைசி 3 மட்டும் ஆண்பாலுக்கு தனியாக, ஆண்பால் பிள்ளைகளுக்கு தனியாக பிரியும், பெண்பால்கள் பிள்ளைகளுக்கு தனியாக பிரியும். அது எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு 7 ஆர்டர் வைஸ் படிச்சுக்குங்க. இந்த ஆர்டரை தான் கொலாப்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டரை கரெக்டாக பார்த்துக்குங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது வந்து இரு பாலருக்கும் உரிய பருவங்கள் 7. அடுத்து ஆணுக்கு தனியாக 8, 9, 10 எப்படி வருதுன்னா, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் 8, 9, 10. இதே மாதிரி இங்கே கேர்ள்ஸ்க்கு எப்படி வருது, பெண் பாலுக்கு எப்படி வருதுன்னா, கலங்கு, அம்மானை, ஊசல். அப்போ இந்த ஆறை மறந்துடாதீங்க. இல்லைன்னா இதை கூட கேட்கலாம். ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பருவங்கள் எத்தனை, அது பார்த்தீங்கன்னா 3, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பாலுக்கு மட்டும் உரியது கலங்கு, அம்மானை, ஊசல். இது வந்து இந்த 7 வந்து 2 பேர்த்துக்கும் காமனாக உள்ளது. இது நல்லா பார்த்துக்குங்க. 2012 கேட்டிருக்காங்க.